தொழும்போது ஒரு குறுக்க போனா என்ன செய்யணும்? முந்தைய பாகத்தினுடைய தொடர்ச்சி. இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த யூடியூப் சேனலை பின்தொடருங்கள். இறைவனின் திருப்பெயரால் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் முறைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது மாரி தொழும்போது ஒருவர் குறுக்க செல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்திருக்காங்க. அதற்கு சுத்ரா, அதாவது முன்னாடி ஒரு தடுப்பு பொருள் எதையாவது நம்ம வச்சுட்டு தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் சொல்லிக் கொடுத்துருக்கு. அதனை பற்றி அறிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஒருவர் தொழும்போது முன்னாடி ஒரு தடுப்பு பொருளை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வெளியே போகும்போதும் சரி, போர்க்களத்திலையும் சரி, மற்ற இடங்கள்ல ஒரு கைத்தடியை தனக்கு முன்னாடி வச்சுட்டு பின்னாடி தொழுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அதனுடைய சட்டம் எப்படி கடுமையா இருக்கு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள கடந்து தொழக்கூடிய நேரத்துல ஒருவர் போனாங்கன்னு சொன்னா, அவர நீங்க கண்டிப்பா தடுக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர்ட்ட சண்டையிடுற அளவுக்கு கூட நீங்க தடுக்கலாம். ஏன்னு சொன்னா, அவரோட சேர்ந்து அந்த தொழுகையை திசை திருப்பக்கூடிய, கவனத்தை மாற்றக்கூடிய ஷைத்தானும் கடந்து செல்றான் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த தளத்தினை பின்தொடருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.